ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹார்வெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா ஹார்வெஸ்டிங் தான். இதோட நேம் வந்து மருந்து மட்டி அப்படின்னு சொல்லுவோம். மட்டிங்கிற பனானா ஆக்சுவலி கன்னியாகுமரியில் மட்டுமே கிடைக்கிற ஒரு ரேரான பனானா. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆன உடனே வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த பனானா கொடுப்போம். இந்த மட்டிங்கிற பனானா கொடுப்போம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எலும்புக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பனானாவை எடுத்துகிட்டு அந்த வாழை மரத்தை அங்கேயே வெட்டி போட்டுட்டோம். இந்த புல் இருக்குல்ல, இந்த புல் பற்றி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த புல்லையும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பப்பாயா நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருந்தோம். இந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து காயாக பார்த்தோம். இப்போ அது லைட்டாக பழுத்துருச்சு. ஸோ கிடச்ச ஒரு பப்பாயா ஃப்ரூட்டையும் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வாழைப்பூ கிடச்சிச்சுங்க. இந்த வாழைப்பூ எப்போ நாங்கள் தோட்டத்துக்கு வந்தாலுமே ஒரு வாழைப்பூவை எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்குள்ளாடி இருக்க குருந்து டேஸ்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ எங்கள் பையனுக்கு தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம். பையன் கொஞ்சம் சாப்பிட்டான். அவனுக்கு பிடிச்சா பிடிக்கலையான்னு தெரியல, பட் சாப்பிட்ருக்கான். ரெடி. அதுக்கப்புறமா எங்களுக்கு இன்னும் ஒரு வாழைப்பூ கிடச்சிச்சு. அதை நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அது வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்தில் செம்பருத்தி பூ கூட இருக்குங்க. ஸோ நான் கொஞ்சம் செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேன். இது ஆயில் காய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். தலையில் வைக்கிற ஆயில் காய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது சும்மாவே சாப்பிட்லாங்க. இது ஹார்ட்டுக்கு நல்லது, அதுக்கப்புறமா ஹேருக்கு நல்லது. ஸோ இது சும்மாவே வாஷ் பண்ணி கொஞ்சம் எடுத்து பிச்சு வாயில் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா செம்பருத்தி பூ, அப்புறமா பப்பாயா, வாழைப்பூ, பனானா இதெல்லாம் கிடச்சிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.